அனைவருக்கும் நல்வரவு. என்னுடைய கேமரா வந்து சரியா தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்கிற்கு நன்றி. என்னுடைய கேமரா மற்றும் என்னுடைய வாய்ஸ் நன்றாக கேட்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பிளஸ் கொடுக்கலாம் சாட்ல. டிஜிட்டல் குவாரண்டிஸ்க்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க முதல் தடவையாக வந்திருந்தாலும் சரி, இல்ல நம்ம எக்ஸிஸ்டிங் கிளையன்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. இப்ப வந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அது வந்து ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, டிஜிட்டல் ஃபைனான்ஸ் உடைய புதிய வளர்ச்சி மற்றும் உத்தரவாதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ள நீந்த போகிறோம். அதற்கு முன்னர் என்னுடைய பெயர் இமானுவேல் பரோனி. நான் இத்தாலியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறேன். அம்பாசிடர்ஸ் கவுன்சில்ல நியூ கன்சியூமர் கம்யூனிட்டி பார்ட்னர் ப்ரோக்ராமில் நான் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறேன். NDA ப்ராஜெக்ட் மேனேஜர், சர்டிஃபைட் மாஸ்டர் ப்ரொஃபிட் கோச்சாக உள்ளேன். ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஹோஸ்டர், மேலும் அமெரிக்கான வேர்ல்ட் ஜெனரல் அசோசியேஷன்ல ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறேன். பேச்சாளர் மற்றும் தனி நபர் முதலீட்டாளராகவும் இருக்கிறேன். இப்ப வந்து நீங்க என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய ஐடி. இப்போ அடுத்தது பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி, நாங்கள் யார், நாங்கள் எங்கிருந்து வருகிறோம், NDA உடைய மிஷன் என்ன, என்னென்ன கருவிகள் நாம் வழங்குகிறோம், யாரெல்லாம் வந்து நம் பயனர்களாக இருப்பார்கள், டிஜிட்டல் ரேட்டிங்ஸ் பற்றியும் சொல்ல போகிறேன். இதன் மூலமாக எப்படி புதிய தொழில்களை மற்றும் பணியிடங்களை உருவாக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். NDA தொழில், மேலும் இப்ப வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. இப்ப வந்து நம்ம அதற்கு முன்னர் வரலாற்றை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சில நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறேன் இதை விளக்குவதற்காக. புதிய டிஜிட்டல் பரிணாம வளர்ச்சி, அதாவது நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ ஒரு 10 வருடங்களை பின்னோக்கி போக வேண்டியிருக்கிறது. 2011 அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் நம்ம எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மற்றும் ஃபினான்ஷியல் எஜுகேஷனை உலகம் முழுவதும் புரிந்து கொண்டு பணம் சேமிப்பு மற்றும் பெருக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அடுத்தது கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் 2019, இப்போ 2021ல NDE ப்ராஜெக்ட். இப்போ இன்னும் விளக்கமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் 2011 நிறுவப்பட்டது. இது வந்து குளோபல் ஆன்லைன் போர்ட்டல். 10 வருடம் அனுபவம் வாய்ந்த ஒரு 1,650,000 ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இருக்காங்க 176 தேசங்களில் இருந்து. மேலும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ்ல. அடுத்தது நமக்கு வந்து 1-to-1 ட்ரைனிங் இருக்கு. அப்புறம் நிறைய அமர்வுகள், செஷன்ஸ் இருக்கு, பயிற்சிகள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்பப்ப எக்ஸாம்ஸ் கூட வைத்து உங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம டெஸ்ட் பண்றோம் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே.
உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்றோம். இப்போ முன்னேற்றம் மேலும் மேம்பாடு, நம்ம ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 1000 வார்த்தைகள் சொல்வதை விட ஒரு படம், ஒரு பிக்சர் பார்த்தா நமக்கு எல்லாமே புரிந்துவிடும். அதற்காக நம் வீடியோவை இப்பொழுது பார்க்க போகிறோம். அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர். நாங்கள் யார்? நாங்கள் எஜுகேஷனல் சிஸ்டம். ஒவ்வொரு நாளும் நாம் கடுமையாக உழைக்கிறோம். எப்படி ஒரு தொகை நாம் பெற்றால் அதை மல்டிப்ளை செய்து மேலும் ரிட்டர்ன்ஸ் எவ்வாறு அதிகரிக்க வேண்டும், மேலும் 179 கண்ட்ரீஸ் முழுவதும் ஒரு வெற்றிகரமாக நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். ஒரு வெற்றிகரமான இன்வெஸ்டர்ஸ் நம் மார்க்கெட்டில் நுழைந்திருக்கின்றார்கள். போர்ட்போலியோ மேலும் ஸ்டாக் அனாலிசிஸ் எப்படி டைவர்சிஃபை செய்வது, மேலும் எவ்வாறு போர்ட்போலியோ நாம் செலக்ட் செய்வது, நாம் உருவாக்கவும் கற்றுக் கொடுக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவை மற்றும் அல்ல. நாம் கல்வி மூலம் நம் மாணவர்களுக்கு எவ்வாறு ப்ராஜெக்ட்ஸை கையாள்வது என்றும், நம் மக்கள் அனைவரையும், உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து எப்படி செயல்படுவது, மேலும் நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ நாம எப்படி வருமானம் சம்பாதிப்பது அப்படின்னு கேட்காம எப்படி மற்றவர்களுக்கு நாம் உதவி அதன் மூலம் நாம் வருமானம் பெறுவது என்பதை நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். நாமே மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கும் அளவிற்கு நம் ப்ராஜெக்ட்ஸ் இன்னுமே அதிக அளவில் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிளே பண்ணேன் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங் அப்படின்னா முதலீட்டு சிந்தனை. இப்போ நமக்கு முதலீடு அப்படிங்கிறப்போ பணம் எப்படி நமக்கு வேலை பார்க்கிறது அப்படிங்கிறது தான் வித்தியாசம். நாம் பணத்திற்காக வேலை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனல் வே ஆஃப் பிசினஸ். மேலும் உழைப்பு அப்படிங்கிறது ஒரு 9 to 5 மாதிரி, அந்த மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமாக நாம் எப்படி முயல்வது அப்படின்னு சொல்லி நம்ம சிஇஓ ஆண்ட்ரே ஹவ்ராத்தவ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாருங்க. ஒரு சாதாரண மனிதர் கூட நம்ம ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணா அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மேலும் கல்வி அறிவு அவர்களுக்கு இன்னும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத அவரே சொல்ல வருகிறார். நான் ஆண்ட்ரே ஹவ்ராத்தவ். நான் இங்கு எதற்காக இருக்கிறேன் என்றால் 8 ரூல்ஸ் ஆஃப் வெல்த் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோர்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வந்தராக மாறுவது என்பது புரிந்துவிடும். ஒரு 5 விரல்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம் கைகளில் அனைத்து விரல்களும் சேர்ந்தால்தான் ஒரு வேலையை ஒழுங்குபட நாம் செய்ய முடியும். இப்போ இதுதான் 5 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம். இப்ப நீங்க பணக்காரர் ஆகணும், செல்வந்தர் ஆகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். இப்போ உங்களுக்கு பிடித்தவர்கள், நண்பர்கள், நம் பிளானட், உலகம், யூனிவர்ஸ் அனைத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும்.
இப்போ ரைட் ஆட்டிடியூட் இருக்கணும். அடுத்தது எல்லா மக்களுமே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ எதுக்காக இந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சரியா யோசிக்கணும். இந்த டெவலப்மெண்ட் வந்து இந்த 5 விரல்களும் சேர்ந்தால்தான் நீங்கள் அடைய முடியும். இது வந்து 8 ரூல்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு நான் சொல்றேன். வண்டர்ஃபுல். இப்போ நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்டுடைய மிஷன் என்ன? இந்த மிஷன் வந்து நீங்க இப்ப பார்க்க முடிகிறது. செல்வம், பாதுகாப்பு மற்றும் பத்திரத்தன்மையின் பன்னாட்டு பகிர்தல், பிறருக்கு உதவுதல், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி, கனவுகளை நனவாக்குதல். இதுதான் வந்து அந்த 5 ஃபிங்கர்ஸ் உடைய ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நியூ கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்ட்ரே ஹெப்ராத்தா 2 வருடங்களுக்கு முன்னர். மேலும் இதன் மூலமாக நம்ம வந்து எல்லா தேசங்களிலும் இது வந்து சீக்கிரமே ரீச் ஆச்சு. ஆனா திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஆண்ட்ரே ஹெப்ராத்தா முன்னரே அறிவித்திருந்தார். இந்த பேண்டமிக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிசம்பர் மந்த்லயே அறிவித்திருந்தார். அதன்படி நமக்கு வந்து லாஸ்ட் இயர் மார்ச் மாதம் ஒரு பொருளாதாரம் மேலும் வந்து நிறைய கம்பெனிஸ் கூட அஃபெக்ட் ஆகியிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கிறது. இந்த பேண்டமிக் வந்து இன்று முடியுமா நாளை முடியுமான்னு சொல்லி நம்ம மனதிற்குள் நிறைய கேள்விகள் இருந்த போதிலும் யாருக்கும் வந்து இது சரியான ஒரு முடிவு சொல்ல முடியாத ஒரு நிலை உருவாகி உள்ளது. இப்போ ஒரு சுதந்திரம் கிடையாது. நமக்கு வீட்டுக்குள்ளேயே நாம் அடைப்பட்டு கிடக்க வேண்டியிருக்கிறது. மேலும் என்ன காரணம், என்ன முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் தெரியுது. இருந்தாலும் நாம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம சிஇஓ இப்ப என்ன சொன்னாருன்னு சொன்னா ஹெல்ப், உதவுதல், பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிறத மெயின் பாயிண்டா சொல்லியிருந்தார். அது வந்து நம்மால் முடியும். இந்த ஒரு சூழலில் நாம் நினைத்தால் மற்றவர்களுக்கு உதவ முடியும், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு. இப்ப வந்து நமக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொன்னா மற்றவருக்கு உதவ வேண்டும்னு அவர் சொல்லியிருந்தார். எந்த ஒரு பிசினஸுமே இன்னொருத்தருக்கு உதவாம ஒரு பிசினஸ் கிடையாது. இப்போ இப்ப வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது வராது. ஒரு உண்மையான கனவு நாம நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப சரியான ஒரு பொருளாதார சுதந்திரமும் நமக்கு தேவையா இருக்கு. ஆனா என்னுடைய அட்வைஸ் என்ன, சஜஷன் என்னன்னு சொன்னா அமைதியா இருங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈஸி இன்டென்ஷன்ல எடுத்துக்கோங்க. நீங்க வந்து நம்ம மெயின் மிஷன் என்ன, நம்ம கம்பெனில எதுக்காக ஜாயின் பண்ணீங்க? உலகின் புதிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உலகமே வந்து செழிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்திருந்தது. அப்போ சில பேர் வந்து வேற இன்டென்ஷன்ல கூட ஜாயின் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த 5
தகவல்கள் நம்ம ஆண்ட்ரே ஹவ்ராத்தவ் சொன்ன மாதிரி முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி கிரிப்டோ யூனிட் ப்ராஜெக்ட் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட் வந்து 2019ல ஒரு இன்னோவேட்டிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப அதிகமா ஒரு சுலபமான வழியில் வந்து நாம பெரிய ஒரு வியாபாரத்தை செய்ய முடிந்தது. நாம வந்து நிறைய அதனால இன்கமும் சம்பாதிக்க முடிந்தது. ஏன்னா கிரிப்டோ யூனிட் வந்து ஒரு ஃபேமஸ் ப்ராஜெக்ட். இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா, ஒரு அந்த அளவுக்கு நிறைய வருடங்கள் ஆகவில்லை. ஏன்னா, ஒரு 2 வருடத்திற்குள்ளாகவே எந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. $12 மில்லியன் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, $6 பில்லியன் அளவுக்கு அது வளர்ந்தது. இப்ப வந்து 30th மார்ச் 2019ல கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் வந்து தொடக்கம் நடந்தது. 8 ஜனவரி 2020ல transition of second part of development நடந்தது. அடுத்தது வந்து 19th ஏப்ரல்ல எல்லா டேட்டாஸும் நம்ம பிளாக் செயினுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆச்சு. பிறகு ஆகஸ்ட் 2020 அப்படின்னு பார்த்தா SEC அங்கீகாரம் கிடைத்தது STOக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல கூட நிறைய தீர்வுகளை வந்து நாம வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது புதிய ப்ராஜெக்ட் 28 ஜனவரி 2021ல நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் பிறந்திருக்கிறது. இது வந்து வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல அடுத்த ஸ்லைட்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எதற்காக NDE உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. மேஜர் இட்டாலியன் நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எங்க பார்த்தாலுமே இந்த ஹெட்லைன்ஸ்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பத்தி பேசியிருக்காங்க, கிரைசிஸை பத்தி பேசியிருக்காங்க. மேலும் கம்பெனிஸ் தனி நபர் எப்படி வந்து ஒரு பொருளாதார சிக்கலில் அவர் வேலையை இழக்கிறார், மேலும் கம்பெனிஸ்க்கே வந்து ப்ராஜெக்ட் ஒன்றும் கிடைக்கல. இந்த மாதிரி நியூஸ் தான் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன் உங்க முன்னாடி. இப்ப வந்து இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டு தான் இருக்குமா, இல்ல இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதற்காக வந்து இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொன்னா, கம்பெனிஸ்க்கு வந்து எந்த விதமான வேலையும் அலோகேட் ஆகாததுனால கம்பெனியால பணியாளர்களுக்கு சரியான ஒரு பேமெண்ட் கொடுக்க முடியல. 100% பேமெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. 75% கூட கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்க வேலை பார்க்க முடியறது இல்ல. அதனால எல்லாருமே வந்து ஆன்லைன்ல பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து நிறைய பிசினஸ்ல வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 75% கூட வேஜஸ் சரியா தர்றதில்லை. இப்ப வந்து ஒரு வீடு வைத்திருக்கிறார்கள், ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு வீடே இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறப்ப வேலையும் இல்ல, சரியான சேவிங்ஸும் இல்ல, கம்பெனியும் வந்து இன்னும் நீடிக்குமா என்னன்னு தெரியவில்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவரோட வீடு அல்லது பிளாட்டோ இல்ல அபார்ட்மெண்ட்ஸோ அதை வந்து பேங்க்குக்கு பத்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக பணம் வாங்கி அவருடைய அன்றாட வாழ்க்கை செலவிற்கு ஏதாவது வழி செய்ய முடியுமா என்று நினைக்கிறார்.
இந்த மாதிரி பொருளாதார சிக்கலில் மக்கள் தவிக்கின்றனர். அப்போ ஒரு கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பேங்கிங் செக்டருக்கு போனாலும் சரி, அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ், பத்திரங்கள், மேலும் அவங்களுக்கு நிறைய குவாரண்டிஸ் கேட்கிறாங்க. எப்படி அவர் இந்த தொகையை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்கிற்கு நம்ம கண்டிப்பா அத்தாட்சியை வழங்க தான் வேண்டியிருக்கிறது. இப்போ மார்ட்கேஜஸ், லோன்ஸ், இன்னுமே ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ ஃபண்ட் ரேஸ் பண்ணாதான் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ்ல பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் அல்லது பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை தான் அப்ரோச் பண்றோம், தொகை வேணும் அப்படின்னு சொல்லி. இது சால்வெண்ட்ங்கிறத விட கிரெடிட் வர்தின்னு சொல்லலாம். நம்ம கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணியிருக்கோம். இது டிஜிட்டல் ஷேர். இந்த டிஜிட்டல் ஷேர் கொலாட்ரலா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த டோக்கன் எப்பயுமே க்ரோ ஆயிட்டே வருது. இப்போ பிரைஸ் ஹையரா இருக்கிறப்போ, மார்க்கெட் பிரைஸ் டிமாண்ட் ஹையரா இருக்கிறப்போ அந்த டோக்கனோட பிரைஸும் ஹையரா ஆகுது. அப்போ இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலும் சரி, கம்பெனிஸா இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் தேங்க்ஸ் டு அவர் இன்ஸ்ட்ருமெண்ட். பயனர்கள் கண்டிப்பா நிறைய பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. இப்போ என்னென்ன நன்மைகள் நம்ம சிஸ்டம்னால அப்படின்னு பார்க்கலாம். இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டா பேஸ். இப்போ தனி நபர்களானாலும் சரி, கம்பெனிஸ் ஆனாலும் சரி, அவங்களால என்டர் பண்ண முடியும். இப்போ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கிடையாது, உங்க பிசினஸ் பார்ட்னர் கூட செக் பண்ணலாம். நீங்க கிரெடிட் வர்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். நீங்க டீல் பண்ண முடியும். ஏன்னு சொன்னா இது நம்பிக்கையான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ சென்ட்ரலைஸ்டு ரேட்டிங் இருக்கு, மையமாக்கப்பட்ட மதிப்பீடு இருக்கு. அதனால உங்களுக்கு நேர இழப்புகள் இருக்காது. சூப்பர் ஃபாஸ்ட் ஃபினான்ஷியல் ஆபரேஷன்ஸ் நடக்குது, பாதுகாப்பாக இருக்கிறது. நிதி செயல்திறன் மிகவும் நல்ல விதத்தில் உள்ளது, நம்பகத்தன்மை. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்போ ட்ரெடிஷனல் பேங்கிங் குவாரண்டியோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வழக்கமான உத்தரவாத விதிமுறைகள். இப்போ கிரெடிட் ஃபண்டிங் வேணும் அப்படின்னு சொன்னா ஃபைனான்சியல் ரேட்டிங் வேணும். அந்த ஃபைனான்சியல் ரேட்டிங்ல பிசினஸ் பீப்புள் அவங்களுக்கு வேற ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும், தனிநபர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அது நான் ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்னு பார்த்தா 2% இருந்து 15% வரைக்கும் நம்ம திரும்ப பெற இயலாத கட்டணமாக இருக்கிறது. இப்போ ஒரு லோன் அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம திருப்பி கொடுக்கறப்ப இவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமாக நம்ம திருப்பி தர வேண்டி இருக்கு. மேலும் இப்போ அவங்க உடனடியாக நமக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்க கேட்கிற குவாரண்டிஸை சப்மிட் பண்றோமோ அந்த அளவுக்கு டைமிங் எடுத்துக்கும். இப்ப அதுக்காக நம்ம பிளெட்ஜ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டு பத்திரமோ இல்ல நகையோ நம்ம வைக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த லோன் மணி இதுக்கு வழங்கும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 90 இருந்து 120 டேஸ் வரை கூட ஆகலாம்.
ஏன்னா அவங்க ஒரு டைம் டியூரேஷன் வச்சிருப்பாங்க. அந்த டியூரேஷனுக்குள்ள நம்ம செலுத்த முடியலன்னு சொன்னா அந்த நகை கூட முழுகிற ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்படலாம். ஏன்னா அந்த லோன் அமௌண்ட் வந்து ஒரு அதிகமான தொகையா இருக்கிறப்போ திருப்பி தர முடியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு. அப்படி சில பேருக்கு வந்து சொத்து அல்லது வைப்பு மூலதனம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி லோன் அப்ளை பண்ண முடியும்? இந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய விதமான சங்கடத்தில் வந்து இருக்கின்றனர். ஏன்னா ஒருவேளை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியா இல்ல அப்படின்னு சொன்னா திரும்பவும் வந்து நம்ம ரீவொர்க் பண்ணணும். திரும்பியுமே அந்த ஒரே வேலையை திரும்பி திரும்பி செய்ய வேண்டியிருக்கு. பேங்க்குக்கு அதிக நேரம் வந்து போக வேண்டியிருக்கு. அவர்களிடம் வந்து நாம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. பிறகு வந்து அவர்கள் தந்தால் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா இழப்பு வந்து நமக்கு தான். இப்போ இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து அவருக்கு முதல் இடமா கிடைக்குதுன்னா அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தா அவருக்கு வந்து ப்ரையாரிட்டி குடுக்குறாங்க. அப்ப நம்மள வந்து கவனிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிறைய லிஸ்டிங்லாம் நாங்க எடுத்து பார்த்தோம். அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்போ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவெடுத்தேன். பிளாக் செயின் வந்து என்னென்ன என்ட்ரிஸ் பண்றோமோ அது வந்து எப்பயுமே சேஞ்ச் பண்ணலாம். மேலும் டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இது வந்து guaranteed instant electronic payment. உடனடியாக வந்து பணம் செலுத்த முடியும். இது வந்து பாசிபிலிட்டிஸ். நம்ம NDE-யோட அப்ளிகேஷன் பாசிபிலிட்டிஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பிளாக் செயின் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபர் பண்ணுது. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இது வந்து டிஜிட்டல் குவாரண்டினால சர்டிஃபை பண்ண பெற்றிருக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் அடங்கும். அப்புறம் டிஜிட்டல் எஸ்க்ரோ அக்கவுண்ட் இருக்கு. நோட்டரி டீட்ஸ், மேலும் வந்து பிரஷியஸ் மெட்டல்ஸும் வந்து இதில் அடங்கும். இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து தவணை முறையில் பணம் செலுத்த முடியும். உத்தரவாதம் இருக்கு. இப்போ மந்த்லி கிரெடிட் லிமிட்ஸும் இருக்கு. பிசினஸ் டு பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த மாத கடன் வரம்புகள் எல்லாமே வந்து மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆட் ஆகுது. இப்ப வந்து ரெஜிஸ்ட்ரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் ரேட்டிங் இன்னோவேஷன்ல என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ கவர்மெண்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், ஸ்டேட் பாடிஸ் எல்லாமே வந்து அடங்கும். நம்ம வந்து தனி நபர்கள் மேலும் கம்பெனிஸ் ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் டு டிஜிட்டல் குவாரண்டிஸ். இப்போ பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரிஸ்ல இதெல்லாம் ஆட் ஆகுது. என்டர்பிரைசஸ், பிறகு வந்து பிரைவேட் பர்சன்ஸ், விஐபி கிளப், பேசிக் ட்ரைனிங் எல்லாமே வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரிஸ் நாங்க கொடுத்துருக்கோம். இது வந்து இரண்டுக்குமே அப்ளை ஆகும். அதாவது தனிநபர்களுக்கும் அப்ளை ஆகும், கம்பெனிஸ்க்கும் அப்ளை ஆகும். லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸும் இதுல ஆட் பண்ண முடியும். இப்போ ஸ்கூல்ல வந்து எப்படி பணத்தை கையாள்வது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தராங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அதுல வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்சியல் எஜுகேஷன் வந்து நம்ம ஸ்கூல்ல இல்ல. எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. செலவழிக்கிறது தான் தெரியும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ
நீங்க அதாவது ஒரு டன்னலோட கடைசியில என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக உங்களுக்கு அந்த டெக்னாலஜிக்கல் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். மக்கள் எல்லாரும் வந்து பயிற்சி எடுத்துக்கணும், அவங்களுக்கு தெரியணும். அதாவது கல்வி அறிவு இருக்கணும். அதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல என்ன தேவைப்படும் அப்படின்ற அந்த கல்வி அறிவு இருக்கணும். அதுல ஒரு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு மெம்பரா நீங்க வர போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ட்ரைனிங் தேவை. அத பத்தி கடைசியில நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மையை பத்தி பார்க்க போறோம். ஒரு கம்பெனிக்கும் சரி, ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சரி, என்ன நம்பகத்தன்மை கொடுக்கப்படும். ரெஜிஸ்ட்ரி வந்து பண்ணும்போது கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்ல கொடுக்கப்படுதோ அவங்க எல்லாரையுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நிறுவனத்துடைய ஓனர் அப்படின்னா, நான் வந்து பேக் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கோட் வருது. அதுக்கப்புறம் நான் வந்து வேற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல வேற நிறுவனத்துல போய் பேசினேன்னா எனக்கு வந்து சில அக்சஸ் கிடைக்கும் டேட்டா பேஸ்ல. ஆனா அந்த டேட்டா பேசஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும் தவிர மத்த வேற எதுவும் இருக்காது. ஆனா இந்த இடத்துல டிஜிட்டல் கேரண்டிஸ்ல உங்களுக்கு லோன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் கேரண்டிஸ் இருக்கிறனால உங்களுடைய ஃபண்டிங்கான ரேஞ்ச வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னென்ன கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நீங்க போய் வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம். உங்ககிட்ட அதிகமான பணம் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு பெரிய டெண்டர்ல போய் கலந்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கேக்குறாங்க, உங்களை டெண்டர்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போதுமான கேஷ் இருக்கும். ஆனா சில பேருக்கு திறமை இருக்கும், ஆனா அந்த இடத்துல பணம் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய டோக்கனை வந்து கொலாட்ரலா கேரண்டியா கொடுத்து கான்ட்ராக்டுக்கு என்ன தேவைப்படுமோ அதை வந்து கொடுப்பாங்க. அப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு சில நிறுவனத்துக்கு வந்து காம்பிடன்ஸ் இருக்காது, ஆனா பணம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மாதிரி வந்து சில நிறுவனங்கள்னால யாருக்கு வந்து அதிகமான திறமை இருக்கோ அவங்க உள்ள வர முடியாத மாதிரி போயிடும். அப்போ இந்த இடத்துல டிஜிட்டல் கேரண்டிஸ் இருக்கும்போது உங்களால போய் கான்ட்ராக்ட வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க டிஜிட்டல் கேரண்டில போய் கொலேட்ரலா கொடுத்து அந்த டோக்கனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு உங்களுக்கு அதுல இருந்து பணம் வரும். இது வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்களால ஒரு பெரிய கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலயும் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல ஸ்டேக்கிங் இன்கம் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளாக் செயின்ல போய் டெபாசிட் பண்ணுவீங்க. ஸ்டேக்கிங் பண்றீங்கன்னா உங்க டோக்கனை ஃப்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே வந்து 1 மாதம் நேரம் கொடுக்கப்படும் யோசிக்கிறதுக்கு, பங்கெடுத்துக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல.
நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்றது பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம். அந்த டோக்கன்ஸ் எல்லாம் நம்ம கேபிட்டல்ஸ்ல வரும் சேரும். ஆனா உங்களுக்கு இந்த ஸ்டேக்கிங்ல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது பேக் ஆபீஸ்ல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் கொடுக்கப்படும். அப்போ நீங்க வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து ஸ்டேக் பண்ணலாம் டோக்கன்ஸ். அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி இன்கம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரெஜிஸ்டரை யார் பயன்படுத்திக்கலாம், கம்பெனி ரெஜிஸ்டரை அப்படின்னு சொல்லலாம். ஏன் கம்பெனி இதை பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஒரு நிறுவனத்துக்கும் இல்ல ஒரு நிறுவனத்துக்கும் தனிநபருக்கும் இல்ல ஒரு நிறுவனத்துக்கும் பேங்க்ஸ் வங்கிகளுக்கும் அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்துக்கும் அரசு கவர்மெண்ட்டுக்கும். இப்ப ஒரு கிளைண்ட் வந்து குட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க சிறிய நிறுவனமா, மீடியம் நிறுவனமா இல்ல பெரிய நிறுவனம் அப்படின்றதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. அதே நேரத்துல நீங்க உங்க கவுண்டர் பார்ட்டியை வந்து இந்த ரெஜிஸ்டர்ல இருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணணும். அதே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கமர்ஸ் யாரெல்லாம் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டோக்கன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டு ஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும். அதுல இருந்து அவங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு வரும். நீங்க எவ்வளவு டோக்கன் ஸ்டேக் பண்றீங்களோ உங்களுக்கு ரிவார்டு வந்து அதிகமாகும். நீங்க எவ்வளவு அதிகமான டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு வந்து வரும். அதாவது இன்னைக்கு நீங்க டோக்கன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஜிபே ஏஜி கம்பெனிக்கு போய் உங்க டோக்கன் வாங்குங்க. அவங்கதான் வந்து WCRU ஆத்தரைஸ்ட் செல்லர். சரி, இந்த ரெஜிஸ்ட்ரியை எப்படி ஒரு தனிநபர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பாக்குறாங்க. ஏன்னா ஒரு தனிநபருக்குள்ள இந்த கேரண்டிஸை பயன்படுத்த முடியும். அதாவது கிளைண்ட் டு கிளைண்ட் ரிலேஷனுக்கு அப்படின்னா ஒரு தனிநபருக்குள்ள வந்து டிரான்சாக்சன் பண்ணும்போது ஒரு பாரோ பண்ணுவாங்க ஃபண்ட. நீங்க இந்த இடத்துல வந்து டோக்கன்ஸை கொலாட்டரலா பயன்படுத்தலாம். இல்லைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார் வேணும், இல்ல உங்களுடைய தினசரி பில்ஸ் பே பண்றதுக்கு, யூட்டிலிட்டி பில்ஸ் பே பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபியட் மணி வந்து கொலாட்டரலா வைக்கிறதுக்கும் டோக்கன்ஸை கொலாட்டரலா வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோக்கன்ஸ் வந்து எப்பயுமே அதனுடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு கார் வாங்குறேன், என்னுடைய மகளுக்கு வாங்குறேன் அப்படின்னா, நான் ஒரு கார் வாங்குறேன், அந்த காரை வந்து என்னுடைய மகளுக்கு கொடுக்குறேன். அந்த கார் டீலர்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காருடைய ஒரிஜினல் விலை வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்துல அந்த காரை நான் மறுபடியும் எங்கேயாவது ரீசேல் பண்ணணும் அப்படின்னா அதே விலைக்கு என்னால விற்க முடியாது. அதே நேரத்துல இந்த ஒரு டோக்கனை நீங்க கொலாட்டரலா வைக்கிறீங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து முடிவு எடுக்கிறேன், காரை நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய டோக்கனை வந்து இப்ப அடகு வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து டோக்கனை கேட்க போறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 2-3 வருஷத்துக்கு அப்புறம் டோக்கனுடைய விலை வந்து ஏறி இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் கிரிப்டோ அசெட்ஸை கொலாட்டரலா வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஃபியட் மணி மட்டும் இல்லாம, இல்லைன்னா சில குட்ஸ் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஸ்டேக் பண்றதுல இருந்து ஒரு கண்டினியூஸான இன்கம் வரும். அதே நேரத்துல மார்க்கெட் வேல்யூ, டோக்கனுடைய மார்க்கெட் வேல்யூ நீங்க கொலாட்டரலா வச்சிருப்பீங்க அப்படி பாத்தீங்களா, அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒண்ணும் இல்ல, உங்க டோக்கனை கொண்டு போய் ஒரு பேங்க்ல போடுறீங்க, அந்த டோக்கன் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அதனுடைய விலை.
ஆனா நீங்க இப்ப வந்து வெளியே வரணும், நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பேங்க்குக்கு போய் அந்த பிக்கி பேங்க் உண்டியல் அப்படின்னு சொல்றது, நீங்க அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம். ஆனா வருடங்கள் கழித்து நீங்க சின்ன அமௌண்ட் கொடுத்திருந்தாலும் ஒரு அந்த டோக்கனை அதிகமான பிரைஸ்ல உங்களுக்கு அந்த டோக்கனுடைய விலை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அந்த 5 aspects of wealth personality எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எமோஷனோட ஹேண்டில் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும். சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய போக்கஸ வந்து மாத்த வேண்டாம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு நான் இந்த இடத்துல காட்டுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய 2021 இருந்து 2030 அடுத்த டீகேட் என்று சொல்லப்படும் நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய கோல் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இங்க கொடுக்கப்பட போகுது அப்படின்றத பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது இந்த வாய்ப்பு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அளிக்கப்படுது. அப்போ நம்ம ஒரு 10 மில்லியன் நிறுவனமாவது நம்ம வந்து கவர் பண்ணணும். இப்ப உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் பார்க்கும்போது 10 மில்லியன் நிறுவனம் அப்படின்றது கம்மி. அதே நேரத்துல தனிநபர் வந்து 100 மில்லியன் அப்படின்றது ஒரு கம்மி அப்படின்றது சொல்றாங்க. நம்ம கிட்ட போதுமான கெப்பாசிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறுவனமும் ஒரு தனிநபரும் நம்ம ரெஜிஸ்டர்ல வந்தாங்கன்னா 2021 இருந்து 30 நம்மளுடைய விற்று முதல்ல வந்து இங்க வந்து கொடுத்திருக்கிற எண்கள் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு அதிகமான நபர்கள் வர போறாங்களோ டிவிடென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சேல்ஸ் பண்றோமோ அதே நேரத்துல குளோபல் போர்ட்போலியோல உங்களுக்கு டிவிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல வருகிற டர்ன் ஓவர்ல இருந்து அதுவும் அதிகமாகும். அது வந்து 112 பில்லியன் அண்ட் ஹாஃப் வருது டாலர்ஸ். இது வந்து ஒரு நிறுவன விற்று முதல் பயிற்சி. இதுவே தனிநபர் விற்று முதல் பயிற்சியில பாத்தீங்கன்னா 25 பில்லியன். அதுவே ஒரு கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 800 பில்லியன் டாலர்ஸ் அப்படின்றது வருது. இதுல இருந்து நமக்கு ஒரு 2% டர்ன் ஓவர்ல வந்தா கூட நம்மளுடைய டிவிடென்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அப்போ நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய கடைசி இலக்கு என்ன அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்கே வந்து நமக்கு இவ்வளவு டிவிடென்ஸ் அதிகமா வரும் அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, சொல்லவும் முடியுது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் சொன்னதில்லை, பினான்ஸ் பத்தி பேசினோம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் பேசணும். இப்ப இந்த இடத்துல புது வேலை வாய்ப்புகள் பத்தி பேச போறோம். புது ப்ரொஃபஷன் அப்படின்றத சொல்றாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா சைகை காண்பிப்பவர் சிக்னலர் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவங்களை வந்து இன்ஃபார்மர், தகவல் கொடுக்கிறவர் அப்படின்றத சொல்லலாம். நம்ம கம்யூனிட்டியில அவர் வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இவங்கதான் வந்து ஃப்ரண்ட் லைனர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்கள் வந்து ப்ராஜெக்ட் மட்டும் இந்த ப்ராஜெக்டுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டிஜிட்டலி விற்பனையாளர், டிஜிட்டல் செல்லர் அப்படின்றது சொல்ல வராங்க. இவர் டிஜிட்டல் கேரண்டிஸை செல் பண்றதுக்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர் வந்து அதை சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மேலாளர், டிஜிட்டல் மேனேஜர் என்று அழைக்கப்படுபவர். இவர் பேக் ஆபீஸ்ல வந்து டிஜிட்டல் மேனேஜர் லிஸ்ட்ல வந்து அவர் என்ட்ரி செய்யப்பட்டு அவர் வந்து கம்பெனிஸ் கூட பேசுவார். சரி, இப்ப டிஜிட்டல் விற்பனையாளரை பத்தி பேசுவோம். டிஜிட்டல் செல்லர் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷன். அவர் வந்து இந்த கம்பெனில வந்து சேர்றாரு, இந்த ப்ராஜெக்ட் எடுத்து அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா வந்து
ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவாவும் வந்து சொல்றாரு. ஏன்னா நம்ம மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங் பிரின்சிபலுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு டிஜிட்டல் செல்லர் வந்து ஒரு டீலை க்ளோஸ் பண்றாரு அப்படின்னா அவர்களுக்கும் கமிஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் செல்லர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் சிக்னலர் காட்டி அதுக்கப்புறம் டிஜிட்டல் செல்லர் கிட்ட வராங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க. சரி, டிஜிட்டல் செல்லருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. நீங்க கடினம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா இல்ல. எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ட்ரைனிங் எடுத்துக்கணும். டிஜிட்டல் செல்லரா நீங்க ஒரு தனிப்பட்ட ஆண்டர்பிரினர், செல்ஃப் எம்ப்ளாய்டு, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பிசினஸ் பர்சனா நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தனி டாக்ஸ் பேயிங் நம்பர் இருக்கணும். இன்னொரு வார்த்தையில நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கும், நீங்க இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர் அப்படின்ற பிசினஸ் பண்றது, இல்ல சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுத்துறீங்க, உங்களுக்கு சர்டிபிகேஷன் கிடைக்குது. உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் செல்லருக்கு நீங்க வேலையை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இடத்துல டிஜிட்டல் மேனேஜருக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். இவருக்கு பயிற்சி கொடுக்கப்படும். இவருக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியும். இதுல வந்து 2 பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு, பட்டியல் ஏ, பட்டியல் பி அப்படின்னு. பட்டியல் ஏல பாத்தீங்கன்னா அந்த நபர் ஒரு ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணலாம், நம்மளுடைய ப்ராடக்ட்லயும் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்ப லிஸ்ட் பில பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த டிஜிட்டல் மேலாளர் அனைவருமே தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்றவர்கள்ட்ட எல்லார்கிட்டயுமே வந்து வேலை பார்க்கலாம். அதாவது அவுட் சோர்சிங். டிஜிட்டல் மேனேஜர் வந்து வெளியே சென்று கம்பெனிக்குள்ள வந்து பேசி ஒர்க் பண்றது. அவர்களுக்கு வந்து தங்களுடைய பேக் ஆஃபீஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் அவர்களால ஹேண்டில் பண்ண முடியும். டிஜிட்டல் கேரண்டியும் இஷ்யூ பண்ண முடியும். சரி, இப்ப அடுத்த ஸ்லைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன 5 பிரிவுகள் இருக்கு இந்த டிஜிட்டல் மேலாளர்ல அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் இது 5 பிரிவுகளா உருவாக்கப்பட்டது? இந்த ஒவ்வொரு பகுதியும் பாத்தீங்கன்னா வேற வேற லெவல்ஸ்ல இருக்கு. அதாவது இந்த டிஜிட்டல் மேனேஜரே வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கடுமையா இருக்கும். அதனால 5 பகுதிகளா பிரிச்சுட்டாங்க. முதல் பகுதியில பார்க்கும்போது குடும்பத்துக்கு பயன்பாட்டு உரிமை செயல்பாடு அப்படின்றவங்களுக்கு, 2வது பகுதியில வரவர்களுக்கு இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர் அப்படின்னு வந்து பயன்பாட்டு உரிமை கொடுக்கப்படும். 3வது பகுதியில இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினருக்கு பயன்பாட்டு உரிமை அந்த எல்டிடிஸ் அப்படின்றதுக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 4வது பகுதியில ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் பயன்பாட்டுல உரிமை கொடுக்கப்படும். 5வது பகுதியில டிஜிட்டல் மேனேஜரா இருக்கிறவர்கள் வந்து அவர்கள் ஹோல்டிங்ஸ்ல வந்து கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து பயன்படுத்தலாம், உரிமை பயன்பாடு கொடுக்கப்படும். நீங்க எவ்வளவு கம்பெனிக்கு வந்து நீங்க அதிகமா வந்து நீங்க பயன்படுத்துறீங்களோ உங்களுக்கு அது வரைக்கும் உங்க கேட்டகரி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க உங்க பிசினஸ வந்து விரிவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க வந்து உங்க டிஜிட்டல் மேனேஜரை அனுப்பி அவர்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும். நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்ல விரும்புறேன். பகுதி 5ல பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மேனேஜர்ஸ் வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கான பயிற்சி இந்த இடத்துல அளிக்கப்படும். பகுதி 5ல இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா,
உங்க கல்விக்கு நீங்க எப்ப வந்து பே பண்றீங்களோ உங்களுக்கு பேசிக் கோர்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்டேட்ஸும் கிடைக்கும். அது வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு டைம் டு டைம்ல கொடுக்கப்படுவாங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம பயிற்சி அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். எப்பயுமே வந்து ஒரு ட்ரைனிங் அப்படின்னா ஒரு ஃபீ இருக்கும். இந்த பயிற்சியுடைய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய. அப்போ இந்த பயிற்சியுடைய ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்றத நாங்க சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த என்ன பண்றாங்க, என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கான புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே இதனுடைய கட்டணம் வந்து மிகவும் குறைமையா இருக்கும், கம்மியா இருக்கும் அப்படின்றத உணர்வாங்க. இந்த பயிற்சியின் சாரம் பாத்தீங்கன்னா 60 பாடங்களா 15 பிரிவுகளா கொடுக்கப்படுது. இந்த ப்ரோக்ராம 15 பிரிவுகள்ல இந்த திட்டம் வந்து 4 பாடங்களா கொடுக்க போகுது. அப்போ வந்து 2-3 நாள் ட்ரைனிங் ஒரே நாள்ல கொடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இத வந்து ஒவ்வொரு தனித்தனி செஷனா இத வந்து பிரிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு செஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டெடிகேட்டட் ஏரியாவை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பிசினஸ் ஏரியா இருக்கும், பிசினஸ் செக்டர் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு இந்த பிரைசஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மத்த ட்ரைனிங் கோர்ஸோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் இல்ல அப்படின்றத உணர்வீங்க. அப்போ நீங்க ஒரு காலேஜ்ல ட்ரெடிஷனல் எஜுகேஷன்ல காலேஜ்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அந்த பிரைஸ இங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, வேல்யூ ஃபார் மணியா இருக்கா அப்படின்றத பாருங்க. சரி, ஒரு தனிநபருக்கான பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா $100. இது வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் அப்படின்றத சொல்றாங்க, வழக்கமான பயிற்சி. உங்களுக்கு இங்க கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டிஜிட்டல் கேரண்டிஸ் உங்க பர்பஸ்க்காக நீங்க பண்ணிக்கலாம். நீங்க இந்த நாலேஜ பயன்படுத்தி உங்களுடைய ரிலேஷன்ஸ், பேங்க் இன்ஸ்டிடியூட்ஸ், இந்த கம்பெனி, வேற கம்பெனிஸ் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல நீங்க லோன்ஸ், கிரெடிட்ஸ் அதெல்லாம் இருக்கணும், இல்ல பேங்க்ஸ், பினான்சியல் ஆர்கனைசேஷனுக்கு நீங்க யார்ட்டையாவது போய் பேச போறீங்க அப்படின்னா நீங்க இந்த பயிற்சி பிளஸ் ட்ரைனிங் பிளஸ் பேக்கேஜை நீங்க எடுத்துக்கணும். $400 அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்மிட்டும் கொடுக்கப்படும், தேர்ட் பார்ட்டிஸ்ட பேசலாம் அப்படின்றது. உங்களுக்கு வந்து என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லி தரப்படும். இந்த இடத்துல எல்லா தகவல்களும் பகிர்ந்துக்கப்படும். அதுக்கப்புறம் நிறைய எஜுகேட்டட் பார்ட்னர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைனிங் ஃபார் கம்பெனிஸ், நிறுவனத்துக்கு என்ன பயிற்சி அளிக்கப்படுது, 4 பயிற்சியா கொடுக்கப்படும். முதல் பயிற்சியில இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ், தனிநபர் தொழில் முனைவோர்களுக்கு $2500 கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ், அவங்க வந்து சில இடத்துல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பயிற்சி 1. அடுத்தது வந்து $5000 பயிற்சி 2ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னா எல்எல்சி, எல்டிடி, கன்சார்டம் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் அசோசியேஷன், இது எல்லாமே பயிற்சி 2ல. நீங்க அதே நேரத்துல நீங்க 12,500 அப்படின்றத கூட பார்க்கலாம் பயிற்சி 3. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெரிய ட்ரைனிங் பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா $25,000. இந்த ரெஜிஸ்ட்ரி கோட்ஸ், பதிவீட்டு குறியீடுகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாருங்க. இந்த கோட் உங்களுக்கு உங்க கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரியில என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோட் தேவைப்படும். இந்த நேரத்துல நீங்க கோட் வாங்குறீங்க
அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. $2500 நீங்க வாங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட டோக்கன்ஸ் கொடுக்கப்படும். அதை நீங்க ஸ்டேக் பண்ணி நீங்க ஸ்டேக்கிங் ரிவார்டை எடுத்துக்கலாம். இது ஒரு பேக்கேஜ். உங்களுக்கு குறிப்பிட்ட டோக்கனும் கொடுக்கப்படுது, ஸ்டேக்கிங் இன்கமும் கொடுக்கப்படுது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இந்த விலையில டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற டோக்கன் பிரைஸுக்கும் உதாரணத்துக்கு டிசம்பர்ல இருக்கிற டோக்கன் பிரைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கணும். பாருங்க, நான் வந்து கண்டிப்பா ஷியோரா சொல்றேன், அந்த கோட்ஸ் உடைய பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லா ரீஇம்பர்ஸ் பண்ணப்படும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டோக்கனுடைய பரிசு அதிகமானனால அதுக்குள்ள உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறத ரீஇம்பர்ஸ் பண்ற மாதிரியான இன்கம், உங்களுக்கு ஸ்டேக்கிங் இன்கம் வந்து வந்துடும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க கோட்ஸ் பேக் ஆபீஸ்ல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோட்ஸ் நீங்க வாங்கல அப்படின்னா இந்த கோட் பிரைஸ் வந்து அதிகமாக்கப்படும் பேக் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம். உதாரணத்துக்கு இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ் $500 தான் பே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்கப்படாது பேக் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம். அப்போ எல்டிடி வந்து $1000, ஜேஎஸ்சி வந்து $5000, அதே மாதிரி $10,000 வச்சிருக்கிறவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்திருக்கவங்களுக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, டோக்கன்ஸ் வந்து பேக்கேஜ்ல ஒரு பார்ட்டா கொடுக்கப்படாது. நான் ரிப்பீட்டும் பண்றேன், இதனுடைய ரீசனும் ரெஜிஸ்டர்ல நீங்க ஏன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இதுல நீங்க டெண்டருக்கு போகும்போது பயன்படுத்திக்கலாம். சரி, இப்ப நம்மளுடைய சந்தைப்படுத்தல் திட்டம், மார்க்கெட்டிங் பிளான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நான் காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த சந்தைப்படுத்தல் திட்டம், மார்க்கெட்டிங் பிளான் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது கிளைண்ட்ஸை வந்து கொண்டு வரவர்களுக்கு. இது பேக் ஆபீஸ்ல என்டிஇ லான்ச் பண்ணப்பட்ட பிறகுதான் இது வந்து இந்த போனஸ் பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும், அதாவது மார்க்கெட்டிங் பிளான். இப்ப நம்ம வந்து எவோரிச்சுடைய மார்க்கெட்டிங் பிளானை தான் பயன்படுத்திப்போம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், பேக் ஆபீஸ்ல என்டிஇ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புது மார்க்கெட்டிங் பிளான் வந்து என்டிஇக்கு பயன்படுத்தப்படும். சரி, இப்ப நம்மளுடைய நெட்வொர்க்ல இருந்து வருகிற ரிவார்டை பத்தி பார்க்க போறோம். வேற வேற லெவல்ல இருந்து எப்படி ரிவார்டு வருது இங்க பார்க்கலாம். நீங்க டிஜிட்டல் விற்பனையாளர்களுக்கும் நிறுவனங்களின் பதிவேடுக்கும் உள்ள தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோ லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய முதல் லெவல் அப்படின்றது அர்த்தம். நீங்க அவங்கள முதல் நிலையில வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா? இது வந்து சிக்னலர்ஸ், இன்ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்க போறது 7%. அவங்களுக்கு 7% அவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கிடைக்கும். அவங்களுடைய லெவல் 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 4, 3, 3.5, 2.5 அப்படின்றது கொடுக்கப்படும். அதே நேரத்தில் டிஜிட்டல் செல்லர்களுக்கு 7% கிடைக்கப்படும். டிஜிட்டல் எல்லா கான்ட்ராக்ட்ஸ்லயும் டிஜிட்டல் செல்லருக்கு 7% கிடைக்கும். அதாவது டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்னென்ன டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு 7% கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான். இது ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லை, இது வந்து ரொம்ப சுலபமானதுதான். அடுத்த ஸ்லைடு நம்ம போனோம்னா, உங்களுக்கு ஒரு
ஸ்பெசிபிக்கான நம்பர்ஸ் சொல்ல போறேன். நீங்க இந்த பயிற்சி வந்து செல் பண்றனால, இந்த டிஜிட்டல் கேரண்டிஸ் ப்ராஜெக்ட் செல் பண்றனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க ஒரு பேக்கேஜ் செல் பண்ணீங்கன்னா அது $2,500 நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% ஆகிய 175 USDU பிளாக் செயின்ல கொடுக்கப்படும். பிளாக் செயின்ல நீங்க பேக்கேஜ் கொடுக்குறீங்க, அதே நேரத்தில் $25,000 அப்படின்னா உங்க கமிஷன் 7% அப்படின்னா 1,750 USDU பிளாக் செயின்ல கொடுக்கப்படும். நீங்க ஒரு சின்ன பேக்கேஜ் செல் பண்ணாலும் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு பேக்கேஜ் நீங்க செல் பண்றீங்க $2,500 இருந்தா நீங்க $175 எடுத்துட்டு அதை நீங்க 20 ஒர்க்கிங் டேல உங்க மாதத்துல வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆவரேஜ் சேலரியோட அதிகமாவே நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் கம்பேர் பண்ணும்போது. அதாவது மன்னிக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஆவரேஜ் சேலரி அப்படின்றத மாறி இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற ஆவரேஜ நான் இங்க சொல்றேன். ஒரு சின்ன பேக்கேஜ் செல் பண்றது மூலமா உங்களுக்கு இப்படி கிடைக்குது. இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத சொல்றோம் ப்ரோக்ராம்ல. இந்த கொடுத்திருக்கிற எண்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான நம்பர்ஸ். உங்களுக்கு ஒவ்வொரு சேல்லையும் 7% கிடைக்குது. இந்த இடத்துல வேற என்ன நான் சொல்றது? ஒரு நபர் வந்து எஸ் நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வெற்றிக்கான வியூகம். நம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பிறகு டியூ டிலிஜென்ஸ் பண்ணணும். நீங்க தீர்வு செய்யுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கோட் வரும். அப்புறம் அந்த கோட் வந்த உடனே நீங்க வந்து பாஸ் பண்ணுங்க எக்ஸாம்ல. அப்புறம் டிஜிட்டல் ரேட்டிங் வந்து கிரியேட் பண்ணணும். 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் ஒரு டிஜிட்டல் ரேட்டிங் கிரியேட் பண்றதுக்கு. இப்ப வந்து என்ன அசைன் கோட் கொடுத்திருக்கோமோ அந்த கம்யூனிட்டிஸ்ல வந்து நீங்க ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த கோடை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டோக்கன்ஸ் வந்து நீங்க ஸ்டேக் பண்ணலாம். நிறைய பார்ட்னர்ஸ் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கமிஷன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ டிஜிட்டல் குவாரண்டிஸ் யூஸ் பண்றதுக்கு சப்ளையர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதிகமான ஒரு கமிஷன் வருது. இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, கைஸ் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எப்படி வந்து பிகர் பிக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி. பிகர் பிக்சர்ல கம்பெனிஸ் மேலும் தனிநபருக்கு ஃபண்டிங் வந்து தேவையா இருக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. இப்ப வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம் எதற்காக வந்து இந்த ஸ்லைட்ல ரைஸ் மேலும் பிரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டேபிள் ஃபுட்டா இருக்கு. குளோபல் பாப்புலேஷன்ல இதுதான் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டா யூஸ் பண்றாங்க. CRU வாங்கும் திறன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து உண்மை வாழ்க்கையோட ஒப்பிட போகிறேன். இப்போ ஓல்ட் டிஜிட்டல் குவாரண்டிஸ் ப்ராஜெக்ட வந்து
நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். 2019ல 1 kilogram of bread உங்களுக்கு $3.2 இருந்தது. 2019ல 1 kilogram of bread வாங்கணும்னு சொன்னா நீங்க எவ்வளவு CRU கொடுக்கணும்? 2206 CRUs கொடுக்க வேண்டி இருந்தது. 2021ல் அந்த பிரெட் பிரைஸ் வந்து அதிகரித்திருக்கிறது. $3.7 ஒரு கிலோவுக்கு. அப்போ நீங்க வந்து இந்த 2021ல 40 cents ஆல்ரெடி 40 cents இருக்கு நம்ம CRU பிரைஸ். 1 kilogram of breadக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னா 9ல இருந்து 10 tokens நீங்க விற்பனை செய்யணும். அப்போ several hundred times வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க பார்க்க முடியுது. இப்போ இன்னுமே 2023 couple of yearsக்கு அப்புறம் ஒரு கிலோ பிரெட் வந்து $4 அப்படிங்கிறப்ப நீங்க வந்து 0.03 tokens நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும் 1 kilogram of ரொட்டிக்கு. அப்ப $114 worth இருக்கும். ஒரு இந்த CRU 0.03 CRUவோட வேல்யூ இவ்வளவு இருக்கு. இப்போ வந்து அடுத்தது CRU பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா நான் கொடுத்திருக்கேன். கோல்ட் அப்புறம் ஃபெராரி. ஃபெராரி எதுக்காக எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் இட்டாலியன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஆனா இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வந்து ரொம்ப கொலாட்ரலா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். இது வந்து ஸ்டேபிள் ஷேர், க்ரோ ஆயிட்டே இருக்கு, என்னைக்குமே வந்து இது க்ரோ ஆயிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் ஃபெராரி எடுத்திருக்கேன். இப்ப வந்து 2019ல 1 gram of goldக்கு $40. அப்போ 27.586 CRU நம்ம கொடுக்க வேண்டியிருந்தது. 2021ல $55 ஒரு கிராம் கோல்டுக்கு. இப்ப 137 CRUs 40 cents அப்ராக்சிமேட்டா. 2023ல $75 1 கிராம் கோல்டுக்கு. அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய CRU என்னன்னு சொன்னா 0.65 CRUs. அப்போ அந்த ரேட் வந்து 114 யூனிட்ஸ். இப்ப திரும்பவும் நம்ம முதல்ல பார்த்த அந்த உதாரணத்திற்கு போகலாம். 2021ல இப்ப நம்ம கரண்ட் சிச்சுவேஷன்ல 9.3 CRUs 1 kilogram of bread. இன்னும் 2 வருடத்தில் அதே CRU தான், ஆனா நம்மளால எவ்வளவு ரோட்டிஸ் வாங்க முடியும் கிலோஸ் அப்படின்னு பார்த்தா 286 கிலோ ரோட்டிஸ். டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஃபியட் மணி இன்டு டோக்கன்ஸ்ல வந்ததுன்னு சொன்னா டோக்கன்ஸ் வந்து பிரைஸ்ல க்ரோ ஆகும். டார்கெட் பிரைஸ் $114. இதுல வந்து க்ரோ ஆகல அப்படின்னு சில பேர் நினைச்சா கூட இதுல ஹாஃப் வர்றது கண்டிப்பா சாத்தியமான ஒரு கூறு இருக்கிறது. ஏன்னா டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா 200க்கும் மேல கிலோஸ் வந்து கொடுக்க ஒரு வல்லமை பெற்றிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இப்போ $50 வச்சுக்கோங்க, அப்படி இருந்தா கூட அது ஹியூஜ் ரிட்டர்ன் தானே. ஏன்னா அந்த $50 வர்த்தா இருந்தா கூட உங்களுக்கு வந்து இது நிறைய உணவை கொடுக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ US டாலர்ஸ்க்கு நேச்சுரல் இன்ஃப்ளேஷன் இருக்கு per year.
ஃபியட் மணில நீங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த மணில இன்னுமே குறைவான ஒரு மதிப்பீடு தான் பெற முடியும். அதனால ஃபியட் மணி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். யூசேஜ் அதிகமாக இருக்கணும். டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கணும் மார்க்கெட்ல. இப்ப வந்து ஒரு அப்ரோச் நாம பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன அழுத்தத்தில் இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம தலைகீழாக புரட்டி போட முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். மேலும் வந்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதில் கலந்து